சாரை வந்து பிறந்த நாள் எங்க இருந்தாலும் சரி, எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலும் இவர் எப்படி இவரெல்லாம் கம்மியா இல்லை, இவர் 45 முறை கொடுத்துருக்காரு. எங்களுக்கு வந்து இது மாதிரி இல்லை, அவர் கை தட்டு எனக்கு இல்லை. ஏன்னா நான் எப்படி ஒரு ரூல் மாதிரி வச்சுக்கிறேன்னா, ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் போய் கோயிலுக்கு போகிறோம் இல்லையா போய் கொடுத்துட்டு வந்துடுவேன். கொடுத்துட்டு வந்து வீட்டில் திட்டுவாங்க. ஏன்னா உனக்கே சரியில்லை, நீ உன்ட்ட எல்லாம் தேத்தி வச்சு நீ போய் கொடுத்துட்டு வருவாங்க. இன்னைக்கு இங்கே நடக்கிறது அவளுக்கு தெரியாது. சாயந்தரம் போனால் தான் அடி விடும். அதில் இது ஒரு நல்ல விஷயம் தான், நல்லா தான் இருக்கிறேன். இது எந்த பழக்கம் எந்த வியாதிகளும் உள்ளார வந்து எட்டி பார்க்காம வச்சிருக்கிறோம், நம்ம தான் வச்சிருக்கிறோம். அதில் பிளட் டொனேஷன் பற்றி இன்னும் நல்லா தெளிவாக சொன்னால் தலைவர் நல்லா சொல்லுவார். எங்கள் தலைவர் மாதிரி நாங்கள் வள்ளியூரில் இருக்கும்போது ஆரம்பித்தோம், அது ஒரு குழு மாதிரி ஆரம்பித்தோம். அதுலேருந்தே எக்ஸாம், அதாவது காலேஜ் டைமில் ஆரம்பிச்சாச்சு கொடுக்குறது. என்சிசியில் இருந்தேன், என்சிசியில் நேவலில் கேப்டனாக இருந்தேன். அப்போ ஆரம்பித்தோம். அப்படியே பிறந்த நாள் கொடுக்க ஆரம்பிச்சதுலேருந்து இவர் சொன்னதுலேருந்து என்னன்னா 4 மாதம் ஒரு முறை யாராவது கேட்டால் கொடுத்துருக்க இன்னொரு உயிரை தானமாக கொடுக்குறாங்க. அப்படிதான் நடக்கணும். வாழ்க்கையில் செய்யுங்க, அதுவும் தப்பு இல்லை. நான் செய்யலாமா, ஏன் செய்யலாம். பிறந்த நாளை கொடுக்க ஆரம்பிக்கும், நல்ல விஷயம் தானே. துவக்கம்ன்றது அது ஒரு துவக்கம், இது ஒரு துவக்கம் தானே. சரி, வாழ்த்துக்கள். என் பேர் வந்து சிதம்பரகுமார். ஆக்சுவலாக வள்ளியூர் பிளட் டோனர் வள்ளியூர் சிவந்த கரங்கள்னு ஒரு அமைப்பு வச்சுருக்கோம். அமைப்பு வச்சு வள்ளியூரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக நானும் பிளட்டு கொடுத்துட்டு நம்ம ஆர்கனைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட நான் வந்து இப்போ 43 டைம் கொடுத்து இன்றைக்கி 44 டைம் பிளட்டு கொடுக்க போகிறேன். சரிங்களா? இதேமாரி ஒரு 10,000 to 20,000 டோனர் வேறு நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்குறோம். இப்போ சார் எப்படின்னா வள்ளியூரில் வந்து ஆர்டிஓவாக இருந்தாங்க. அப்போ வந்து திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டே ஒரு ஹையஸ்ட்டாக ஒரு கேம்ப் பண்ணி கிட்டத்தட்ட 800 பேர் டோனர் வந்தாங்க. ஆனால் எங்களால் இந்த டீமாலையும் எடுக்க முடியாமல் ஒரு 400 பேர் வேறு எடுத்தோம். பிளட்டு கொடுத்து மீதி 400 பேர், தம்பி நான் உனக்கு எதாவது தேவைன்னா கூப்பிடணும், அவ்வளோ பேர் நம்பரையும் வாங்கி அதுக்கப்புறம் இது பண்ணிட்டு இருக்கோம். இதேமாரி கொரோனா டைம்லையும் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட்டாக ஒரு 86 பேர் வேறு பிளட்டு கொடுத்தாங்க. அது மாதிரி நிறைய கேம்ப், கிட்டத்தட்ட ஒரு 15-20 கேம்ப் பண்ணியிருக்கோம். அதுமாதிரி அதுக்காக திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியார் வந்து கிட்டத்தட்ட 7 டைம் வந்து சிறந்த இதுக்காக அவார்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த பிளட் ஆர்கனைஸ் பண்ணதும் பிளட் டொனேட் பண்ணுறதுக்கும் சரி, அதேமாரி சேவரத்னா விருது, டாக்டர் பட்டம், அந்த மாதிரி நிறைய இது வாங்கியிருக்கோம். எல்லாமே ஊக்குவிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சார் எங்கள் வியூவில் வந்து நாங்கள் இந்த மாதிரி ஒரு கேம்ப் பண்ணதுக்கு ரெடி பண்ணுவோம். ஆனால் சாரும் எங்கள் கூடயே வருவாங்க. இந்த ஒவ்வொரு காலேஜாக சார் சின்ன பிள்ளை மாதிரியே வருவாங்க. சார் போமா சார், அந்த காலேஜில் போய் பேசுவோம் சார், அங்கே போய் பேசுவோம், இந்த காலேஜில் பேசுவோம், அந்த பசங்க வருவாங்க சார் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பேசி அந்த மாதிரி இது பண்ணியிருக்காங்க. சார் அழைச்சதுனால நானும் வள்ளியூர்லேருந்து இன்னைக்கு வந்திருக்கிறேன். உங்க கூட நானும் சேர்ந்து பிளட் கொடுக்கும். என்ன அந்த பசங்க வந்து ஒரு 18 வயசு தாண்டிட்டுனாலே அவன் பிளட்டை கொடுத்தாச்சுன்னா அவங்க அம்மா, நாங்கள் சும்மா இருந்த பிரச்சனை இல்லை, நான் ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில், வாட்ஸ்அப்பில் போட்டு விட்டுருவேன். இந்த மாதிரி பிளட்டு கொடுத்த ஹீரோ வாழ்த்துக்கள்னு போடுவேன். அது எவனா ஒருத்தன் போய் சொல்லி உன் மகன் பிளட்டு கொடுத்தான்னு சொல்லுவான். அது அந்த அம்மா ஃபோன் பண்ணி என் நம்பரையும் அதில் போட்டிருப்பேன். ஃபோன் பண்ணி என் மகனுக்கே நான் மாசத்துல ஒரு நாள், வாரத்தில் ஒரு நாள் சிக்கன் மட்டன் வச்சு கொடுக்கேன், நீ அவன் பிளட்டை உருவிறிய, நீங்களாம் உனக்குலாம் இது கிடையாதா, இனிமேந்து கூப்பிட்டேன்னா ஒன்று போனா அப்படி இப்படின்னு திட்டுவாங்க. சரிம்மா நன்றிம்மா, உங்களுக்கு மறுபடியும் ஏதாவது தேவைன்னா கூப்பிடுங்கம்மா. அதே மாதிரி கூப்பிட்டவங்களாம் நிறைய இருக்காங்க என் பையனுக்கு. ஆனால் அவங்க வீட்டில் அவங்க அப்பாவுக்கு பிளட்டு தேவை, பையன் கொடுக்க மாட்டான். என் பையன் கொடுக்க மாட்டான், நீங்கள் வேற யாரையா ரெடி பண்ணுங்க, அவன் பயந்த சுவாபம் அப்படிம்பாங்க. கண்டிப்பாக நல்ல உடல் ஆரோக்கியம் இருக்கவங்க 3 மாதத்துலேருந்து 4 மாதத்துக்கு ஒரு டைம் 18 வயசுக்கு மேலே இருக்க ஆண் பெண் இருபாலரும் வந்து பிளட்டு கொடுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லேடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு ஒரு டைம் பிளட்டு கொடுக்கலாம். இதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா நார்மல் இப்போ பிளட்டு கொடுக்கும்போது படத்துலலாம் நிறைய பேர் பார்ப்பாங்க, அங்கே ஒருத்தர் பிளட்டுக்கு இது பண்ணியிருப்பான், இன்னொரு பேஷண்ட் படுத்திருப்பான், அப்படியே எடுப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. இப்போ இவங்க பிளட் எடுத்த உடனே இதை 4 பிரிப்பாங்க. ஆக்சுவலாக பிளாஸ்மா, வெள்ளை அணுக்கள், சிவப்பு அணுக்கள், இந்த மாதிரி தனித்தனியாக பிரிப்பாங்க. ஒரு யூனிட் முன்னால் வந்து ஒரு ஆளுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகிட்டு இருந்தது. இன்னைக்கு வந்து அதை 4 பேருக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆளுக்கு கொடுக்குறோம், அது வந்து 4 பேருக்கு யூஸ் ஆகுது. அதேமாதிரி டெங்கு காய்ச்சல், இந்த கொரோனா டைமில் இந்த மாதிரிலாம் நிறைய தேவைப்பட்டுச்சு. அதெல்லாம் தனித்தனியாக பிரித்தாங்க. இன்னைக்கு எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் இருக்குது. ஏன்னா அதை தனியாக பிரித்து அதை பேஷண்ட்டுக்கு ஏற்றுற மாதிரி. அதனால் உங்கள் குடும்பத்திலே உள்ளவங்களும் சரி, உங்கள் பசங்களும் சரி, 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க யாருனாலும் கொடுக்க சொல்லலாம். அதேமாரி பிளட்டு கொடுக்கறனால என்னென்ன பெனிஃபிட்லாம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹார்ட் அட்டாக் வர்றதையுமே கம்மியாகுது. அதேமாரி கொலஸ்ட்ரால் கம்மியாகுது. ஏன்னா இந்த ஒரு 4 மாதத்துக்கு ஒரு இது வந்து அணுக்கள் வந்து அழிஞ்சிரும் 4 மாதத்துக்கு ஒரு டைம். அதைத்தான் நம்ம கொடுக்க போகிறோமே தவிர வேற ஒன்றும் கிடையாது. சரிங்களா? எல்லாருமே பிளட்டு கொடுக்கறதுக்கு ஊக்குவிக்கணும்னு சொல்லி இந்த வாய்ப்பளித்த விநாயகம் சார் அவர்களுக்கும் தூத்துக்குடி மக்களுக்கும் நன்றியை தெரிவித்து, ஆர்டிஓ அவர்களுக்கும், நமது இந்த முகாமை நடத்துகின்ற விநாயகம் சார் அவர்களுக்கும் உங்கள் சார்பாகவும்
நம்ம பிளட் டோனர் வள்ளியூர் சிவந்த கரங்கள் சார்பாகவும் ஒரு நன்றியை கலந்து வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சார் வந்து இந்த ரத்த தான முகாமை துவக்கி வைக்காங்க. முதல்ல வந்து நம்ம விநாயகர் சாரும் நாங்களுமே கொடுக்கும். சார் வந்து ஒரு 35 டைம் கொடுத்துருக்காங்க. அது இன்னைக்கு வந்து 36வது டைம் கொடுக்காங்க. வயசாயிட்டு இன்னும் 2 வருஷம் தான் இருக்கு ரிட்டையர்டுக்கு. ஆனால் ரிட்டையர்டு வர நான் கண்டிப்பாக கொடுப்பேன் அப்படிங்கிறதுல பிடிவாதமாக இருக்காங்க. அதனால சார் துவக்கி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. ஆர்டிஓ விநாயகன் சார் அவர்களுக்கு சிவந்த கரங்கள் சார்பாக ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதேமாரி இந்த முகாமுக்கு இங்கே வருகை தந்து இது பண்ண மருத்துவர் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இருக்கீங்களா சார்? அதுக்காக தேங்க்யூ. மேடம் வாங்க மேடம். வாங்க மேடம். மேடம் வாங்க 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 சார். சார் அவங்க எத்தனை எடுத்து வாங்க ஏமா எல்லாரும் வாங்க வாங்க இல்லை தம்பி எல்லாம் வாடா அவ்வளோதான் சார். நம்ம நன்றி பிளட் கொடுத்தது ரொம்ப நன்றி. ஏமா அந்த கையெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த கை கரெக்டாக தான் இருக்கும். 2 வருஷம் கழிச்சு பாய். நல்லா சாப்பிட வேண்டியது
வேற யாரும் வாங்கணுமா? தூத்துக்குடி மாவட்டம் வட்டார போக்குவரத்து அலுவலகம் சார்பாக சுதந்திர தின விழாவை முன்னிட்டு இன்று நம்ம தூத்துக்குடி அரசு மருத்துவமனை இரத்த வங்கியின் வேண்டுகோளுக்கு இணங்க இங்கு மாபெரும் இரத்த தான முகாம் நடைபெற்றது. இதுவரைக்கும் 50 பேருக்கு மேல இரத்த தானம் செய்திருக்காங்க. அவங்களுக்கு தூத்துக்குடி வட்டார போக்குவரத்து அலுவலகம் சார்பாக ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த இரத்த தான முகாமை டிஆர்ஓ வந்து துவங்கி வைத்தாங்க. மற்றும் வட்டார போக்குவரத்து அலுவலர் திரு விநாயகம் சார் அவர்கள் முன்னிலை வைத்து இந்த இரத்த தான முகாம் நடைபெற்று வருகிறது. இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் இந்த விபத்து மற்றும் பேறுகால டைம்ல தேவைப்படும் இரத்தத்தின் அளவு வந்து அதிகமாக தேவைப்படுது. அது வந்து அரசு மருத்துவமனைக்காக அவங்களோட வேண்டுகோளுக்கு இணங்க முதல் முறையாக தூத்துக்குடி ஆர்டிஓ அலுவலகத்தில் வைத்து இந்த இரத்த தான முகாம் நடைபெற்றது. பொதுமக்களும் மற்றும் மாணவர்கள் மற்றும் காவலர்கள் இணைந்து இங்க வந்து இரத்த தானம் செய்தார்கள். ஒரு 50க்கு மேற்பட்டவர் இரத்த தானம் பண்றாங்க. அதனால நம்ம எல்லாருமே 18 வயதுக்கு மேற்பட்டுள்ள ஆண் பெண் இருபாலரும் இரத்த தானம் பண்ணலாம். இரத்த தானம் செய்யறதுனால வேற எந்த இடைஞ்சலுமே கிடையாது. எல்லாருமே பண்ணலாம். ஒரு 4 மாதத்துக்கு ஒரு முறை இரத்த தானம் செய்யலாம். இந்த இரத்த தானத்தை இங்க நடத்தியதுக்கு ஊக்குவித்த இங்க முதல் துவக்கி வைத்தவர் நமது ஆர்டிஓ விநாயகம் சார் அவர்கள். அவங்க தான் வந்து முதல்ல பிளட் கொடுத்து அவங்க அந்த முகாமை இது பண்ணியிருக்காங்க. அதனால எல்லாருக்கும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.